குடும்பத்தில் கடைபிடிப்பது என்னன்றது ஒழுக்கம். குடும்பத்தில் ஒழுக்கத்தை கடைபிடிச்சிங்கன்னா அந்த குடும்பம் நல்லா இருக்கும், அந்த வாரிசுங்களும் நல்லா இருக்கும். ஒழுக்கத்தை கடைபிடிக்கலன்னா குடும்பமும் கெடும், வாரிசும் கெடும். அதனால் ஒழுக்கத்தை ஒவ்வொருத்தரும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும். ஆனால் முக்கியமாக ஒரு குடும்பத்தில் ஆணும் ஒழுக்கம் கெட்டவனா கூட இருக்கலாம். அது கூட அதனால் குடும்பம் ஒன்றும் கிடையாது, வருமானம் தான் இல்லாமல் போகும், குடும்பம் ஒன்றும் கிடையாது. ஆனால் பெண் ஒழுக்கமானவள கண்டிப்பாக இருக்கணும், இருந்தால்தான் அந்த வம்சம் ஒழுங்காக வரும். ஆனால் அந்த குடும்ப தலைவி ஒழுக்கம் இல்லைன்னா அந்த குடும்பம் சதறி போயிடும். அதனால் முக்கியம் குடும்பத்துக்கு ஒழுக்கம். சிறுவர்கள் சிறுமிகள் யோகா பயிற்சி எந்த மாதிரி இருக்கணும் சாமிஜி? 12 வயசுலேருந்து எல்லாருமே யோகா பயிற்சி பண்ணலாம். இப்போ இங்கிலாந்து நாடு, அந்த நாட்டு மக்கள்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டிருக்கிறாங்க. பொல்யூஷன் அதிகமாகி போச்சு, மக்கள் நோய் வாய்ப்படுறாங்க, இதுக்கெல்லாம் என்ன பண்ணாலும் சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து நாட்டிலேருந்து கேட்டுக்கிறாங்க. இங்கிலாண்டில் நம்ம சீடருங்க இருக்கிறாங்க. உடனே அவங்க என்ன பண்ணாங்க, இதுக்கு சரியான விடை வேணும்னா குருவை கேட்கலாம் அப்படின்ட்டு என்கிட்ட கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இந்த சுகாதாரம் வேணும் அப்படின்னா ஒழுக்கம் வேணும், ஒழுக்கம் இல்லைன்னா சுகாதாரம் வராது. அதனால் ஒழுக்கத்தை முதல்ல ஆரம்பத்துலேருந்து எடுத்துன்னு வரணும். அப்போ ஆரம்பத்துலேருந்து எடுத்துன்னு வரணும்னா என்ன பண்ணணும், இங்கிலாந்து நாட்டு பள்ளிகள் எல்லா பள்ளிகளிலையும் யோகாசனம் சொல்லி கொடுத்தீங்கன்னா, யோகம் சொல்லி கொடுத்தீங்கன்னா ஒழுக்கம் வரும். அந்த ஒழுக்கம் வந்ததுன்னா சுகாதாரம் சீராக இருக்கும். அப்போ அடிப்படை ஆரம்பத்திலிருந்து அந்த குழந்தைங்களை சீரான நிலையில கொண்டாடணும், அது மனநிலையை. அப்போ மனநிலை சீராக வரணும்னா என்ன பண்ணணும், மூச்சு பயிற்சி அவசியம். அந்த மூச்சு பயிற்சியை பண்ணி அந்த பழக்கம் பண்ணி வரும்போது அந்த குழந்தைங்க நல்ல விஷயத்துல ஈடுபடும், நல்ல செயல்களை செய்யும், நல்ல பிள்ளைங்கன்னு பேர் எடுக்கும். இதுங்க நல்லதா இருக்கும்போது அந்த நாடே நல்லதா இருக்கும், அந்த நாடே பாதுகாப்பா இருக்கும், அந்த நாட்டில் நடக்கிறதெல்லாம் நல்லதா நடக்கும். அப்போதான் அது அடிப்படை. ஆனா நாடு நல்லா இருக்கணும்னு மனசுல நினைச்சுக்கணும், நம்ம செய்யறதெல்லாம் தீமைகளை செய்தோம்னா பொல்யூஷனும் வரும், எல்லாம் வரும். மெயின் பொல்யூஷனுக்கு அடிப்படை புகை. இப்ப வாகனம் ஆதியில ஒரு ஊர் இருந்ததுன்னா 2 வாகனம் வச்சிருக்கிறது கூட கஷ்டம். இன்னைக்கு ஒரு ஊர் இருக்குன்னா ஒரு வீட்டுல 2 வாகனம் இருக்குது. அப்போ அந்த புகைகள் பொல்யூஷனா மாறுது. இது ரெண்டாவது, ஜனத்தொகை அதிகம், நெரிச்சல். இப்போ ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூம்ல ஒண்டியா உலாவாத போது வரைக்கும் அதில் அனல் தெரியாது. அந்த ரூமுக்குள்ள ஒரு 50 பேர் உட்கார்ந்தோம்னா என்ன ஆகும், அனல் ஆயிடும். அப்போ அங்க பொல்யூஷன் உண்டாகும். அப்போ நம்ம முதல் அடிப்படை குழந்தைங்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும். ஒழுக்கத்தை வாயில கற்றுக் கொடுத்தா அதுங்க வராது, ஒழுக்கத்துக்கு செயல்ல கொண்டு போகணும். செயல்ல கொண்டு போனா யோகம் கற்றுக் கொடுத்தோம்னா அதுங்க வாழ்க்கையில கடைசி வரைக்கும் ஒழுக்கமா வாழும். அந்த ஒழுக்கம் அந்த நாட்டுக்கே வரும்போது அந்த நாடே நல்லா இருக்கும், இப்போ எந்த சீர்கேடும் இல்லாம நல்லபடியா இருக்கும். அது நான் சொன்னேன், எழுதிக்கினாங்க. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் அடிப்படை 12 வயசுலேருந்து யோகாசனம் கற்றுக் கொடுக்கணும். அப்புறமா யோகத்தை கற்றுக் கொடுக்கணும். யோகாசனம்ன்றது உடற்பயிற்சி, யோகம்ன்றது உயிர் பயிற்சி. யோகாசனம் வேற, யோகம் வேற. அப்போ இது அடிப்படையா பேஸா அந்த குழந்தைங்க கத்துக்கணும் வந்ததுன்னா வாழ்க்கையில நல்ல எண்ணங்கள் வரும், நல்லதே செய்யும், தீமையிலேருந்து விலகிடும். சரி சாமிஜி, எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு சாமிஜி. இந்த குழந்தைங்க ஒரு ஊனமுற்றமா பிறக்குதுங்க. சரி, அந்த ஊனமுற்றம் பிறக்கிற குழந்தைங்க ஒரு தாய் தாப்பம் செஞ்ச பாவங்களா இல்ல அவங்க முன்னோர்கள் செஞ்ச பாவங்களா ஜி? பாவம் மட்டுமா இல்லம்மா, ஊனமா பிறக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. இப்போ ஒரு ஆணும் பெண்ணும் புணர்தல் பண்றாங்க. ஒரு பெண்ணு கர்ப்பம் தரிக்கிறாங்க. கர்ப்பம் தரிக்கும் போது சரியான வறுமை, சாப்பாடு சரியா இல்லை, ஆனா கர்ப்பம் தரிச்சு இருக்குது, குழந்தை வளருது. இந்த பெண்ணுக்கு போக வேண்டிய ஆகாரம் மீதி அந்த குழந்தைக்கு போகணும், வளர்ற குழந்தை கர்ப்பத்துக்கு போகணும். போச்சுன்னா அந்த குழந்தை ஆரோக்கியமா வளரும். ஆனா அப்படி போல வறுமை, அதனால அது ஊனமா பிறக்குது. இன்னொரு பக்கம் இது கர்ப்பமா இருக்கிற ஒரு பொம்பளை கர்ப்பமா இருக்கும்போது பட்னியாவும் இருக்கக்கூடாது,
அளவு மீறி சாப்பிடக்கூடாது. ஓ சரிங்க சாமி. சும்மா கிடைக்குதுன்னு இஷ்டத்துக்கு சாப்பிட்டோம்னா பெண்ணுடைய வயிற்றுல நீர் அதிகமாக ஏற்பட்டால் கண்ணுக்கு இது ஊனமாக பிறக்கும். நீரும் மலமும் அதிகமாச்சுன்னா குருடா போயிடும். இதுக்கு யாருடைய பாவமும் இங்க காரணம் இல்லை, தாயே அதுக்கு காரணம். நிறைய பேர் சொல்றாங்க சாமிஜி, இப்ப வந்து பெத்தவங்க ஆமா பின்ன வெளியே சொல்லுவாங்களா, நான் தான் தப்பு செய்தேன்னு சொல்லுவாங்களா? நான் ஒரு தப்பு பண்ணிட்டா நான் தப்பு பண்ணேன்னு ஒத்துப்பண்ணா நான் யார் மேலேயாவது போட்டு போவேன். அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. மனுஷன் வந்து என்ன பண்றான், ஏதாவது அவனுக்கு ஒரு துன்பம் வந்துச்சுன்னா நம்ம என்ன தப்பு பண்ணோம், ஏன் நமக்கு இந்த துன்பம் வந்ததுன்னு யோசிக்கிறதே கிடையாது. ரெண்டு விஷயத்த எடுத்துப்பான். ஒண்ணு என் விதியை ஆணுவான், இல்ல என்ன கடவுள் இப்படி பண்ணிட்டா ஆணுவான். இந்த ரெண்டு மேல போட்டு போயிடுவான். அதனால இதை யாரும் ஒத்துக்கிறது இல்லை. உண்மை நிலை என்னன்னா, தாயினுடைய கர்ப்பத்துல அந்த குழந்தை வளரும் போது சீரா இருக்கணும் அந்த தாயினுடைய தீனி. அது சும்மா கிடைக்குதுன்னு போட்டு அரைச்சிக்கினே இருந்தோம்னா மழை ஜலம் அதிகமாகும் போது இந்த மாதிரி மலம் வந்து ஜலம் அதிகமாகும் போது ஊனமா போயிடும். மலமும் கூட சேர்ந்து வயிற்றுல சேரும் போது குருடா போயிடும். இது எல்லாமே இந்த தாய் செய்த வினை. இதை எந்த தாய் ஒத்துப்பா? ஒத்துக்க மாட்டான். அதை பாவத்தை போட்டு போவேன். முன்னோர் வந்து இவர் வயிற்றுல பூந்துக்கினாரு. முன்னோர் செய்த பாவம் எப்படின்னா, உன் வயிற்றுல இப்ப நீ இந்த குழந்தை பிறந்து போச்சு, இப்ப நீ என்ன பண்ணுவ, அதை பார்க்கும் போதெல்லாம் வருத்தப்படுவ. இதான் முன்னோர் செய்த பாவம். நீ பார்த்து பார்த்து வருத்தப்படுற, அதுதான் நீ முன்னோர் செய்த பாவம். ஆனா நீ பெற்றது நீ செய்த பாவம். அது இதை ஒத்துக்கிறது இல்ல, புரியறது இல்ல. சொல்லுமா. ஒரு கோயிலுக்கு போறோம் சாமி, நம்ம ஏதாவது ஒண்ணு மனசுல நினைச்சிட்டு போறோம், டக்குன்னு மணி அடிக்குது, நம்ம அது கண்டிப்பா மனசு ஐயோ நமக்கு ஏதாவது அந்த காரியம் நடந்து போச்சு. நான் கூட நிறைய கோயிலுக்கு போனோம். அது மாதிரி நான் ஒரு வீடு கட்டணும்னு ஒரு கோயிலுக்கு போனேன். அப்பதான் ஐயர் பூஜை பண்ற மணி அடிக்குது. நான் நினைச்சேன் இனி போனா 3-4 பில்டிங் தான் பிச்சை தான் எடுத்துக்கிறேன். இது மனுஷனுடைய கற்பனை. அவன் போற நேரத்துக்கு மணி அடிச்சுட்டாக்கா இவருக்கு அதிர்ஷ்டம் வந்துருமா? இவர் போறப்ப ஒரு சாவு எதிர வந்துச்சுன்னா இவர் செத்து போயிடுவாரா? இதெல்லாம் கற்பனை, நிஜம் கிடையாது. சாவு எதிர்க்க வந்தா பாத்துட்டு போனா சாவு நல்லதுன்னு சொல்றாங்க. ஆமா, கட்ட தூக்கின்னு வந்தா சாவு ஆகி போச்சுன்னு அர்த்தம். இது இவனா ஒரு பிரம்மையை உண்டாக்கி வச்சுக்குது. இதுல எதுவுமே நிஜம் கிடையாது. அப்புறம் சாமிஜி நிறைய பேர் சாமிஜி என்ன சொல்றது, இந்த கொரோனா வாழ்க்கையில நிறைய பேர் பாதிச்சுட்டு இருக்காங்க. சரி, அது எப்படி இந்த கொரோனா வாய்ப்பு எப்படி குறையுதுங்களா கூடுமா ஒண்ணுமே தெரியல. அது மழை இந்த மாதிரி பெஞ்சிருந்தா கொரோனா கூடும். இதுக்கு நல்ல வெயில் காஞ்சிருந்தா கொரோனா கூடாது. உங்களை மாதிரி சித்தர்கள் யாரும் போய் யாரையும் காப்பாற்ற முடியாதுமா. என்னைய நான் காப்பாற்ற முடியாது, நான் எங்க உன்னை காப்பாத்துறது. சும்மா புழுவலாம் என்ன நினைங்க, எல்லாம் நல்லது நடந்துடும். சும்மா புளிக்கணும் ஒன்னாக்கலாம். நிஜம் கடவுளே நினைச்சா போயிட மாட்டேன். உன்னை நீ தான் காப்பாற்றணும், என்ன நான் தான் காப்பாத்திக்கணும். நான் இந்த அந்த புழுவெல்லாம் புழுவது இல்லை. என்ன நினைச்சுக்கோ, நீ இப்படி ஆயிடுவ அப்படி ஆயிடுவ, நான் உன்னை காப்பாத்திடுவேன். யாரு நான் பெத்த புள்ளியே நான் காப்பாற்ற முடியாது, உன்னை எப்படி காப்பாத்துவேன்? நானு கோயிலுக்கு போனா கடவுள் காப்பாத்திடுவாரு. ஏன்னா கடவுள் நீ வரையான்னு காத்து நிக்கிறாரு உன்னை காப்பாத்துறதுக்கு. உன் கற்பனைக்கு இல்லாம கடவுள் பொறுப்பு. ஏமா 6 மாசத்துக்கு முன்னாடியே சாய் தர்மாகாரு வீட்டுல வந்துட்டு பேட்டி எடுத்தாரு. அப்போ கொரோனாசு உச்சத்துல இருக்குது. அப்போவே நான் சொன்னேன், இந்த கொரோனாஸுக்காக யாருமே பயப்படாதீங்க, இது நம்மள ஒன்றும் பண்ணாது. ஒரே ஒரு வேலை மட்டும் விடாம செய்யுங்க, மூச்சு பயிற்சியை விடாம செய்யுங்க, கொரோனாஸ் யாருக்கும் வராது. உலகம் ஃபுல்லா என்னுடைய சீடருங்க இருக்கிறாங்க. ஆனா உலகம் ஃபுல்லா கொரோனாஸுங்கிறது என் சீடர்களை யாரையும் ஒன்றும் பண்ணல. இந்த மூச்சு பயிற்சி யார் பண்றீங்களோ அவங்களுக்கு கொரோனாஸ் வராது. வந்தவங்க கூட செய்யுங்க, சீக்கிரம் குணமடைவுங்கன்னு. ஏன்னா கொரோனாஸ்ன்ற ஒரு நோயினுடைய இது என்னன்னா கையை கழுவு, மூக்க கழுவு, வாயை கழுவுன்றது இல்லை. நுரையீரல் வந்து நீர் கட்டிடும். நீர் கட்டி போச்சுன்னா அந்த நீர் வந்து சளியா மாறும். சளியா மாறிடுச்சுன்னா மூச்சு வராத அடிச்சு கொன்னுடும். அப்போ இந்த நுரையீரலை மூச்சு பயிற்சியால எப்பவும் சூடாக்கி வச்சுக்கணும்னா நீர் கட்டாது. நீர் கட்டாத போது சளி கட்டாது. சளி கட்டாத போது நமக்கு மரணம் கிடையாது. அதை 6 மாசத்துக்கு முன்னாடியே நான் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு எவ்வளோ பேர் எனக்கு ஃபோன் பண்றாங்க, சாமி நீங்க சொன்னதை கேட்டு இன்னைக்கு கொரோனாசனம் பிடிச்சி போய் கூட என்ன வந்துட்டோம், எங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு. அது மாதிரி சொல்றதை செய்யறதுக்குன்னா பரவாயில்ல. அடாண்டாலும் நான் சொல்றது நான் என்ன கேட்குதுன்னு போனால் நம்ம கொரோனா காலகட்டத்திலே தற்பொழுது அமைந்திருக்கின்ற புதிய அரசு வந்து மிகவும் சிறப்பாக செயல்படுகின்றது என்று எல்லோரும் வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை. இல்லை சாமி, அவர் வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து
முன்கூட்டியே எல்லா அனுபவங்களும் பெற்றவர். அவங்க அப்பா 5 முறை முதலமைச்சராக இருந்தவர், இவர் வந்து 2 முறை மேயராக இருந்தவர், பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தவர், துணை முதலமைச்சராக இருந்தவர். அந்த நெளிவு சுழிவுகள் தெரியும். மக்களும் பாதிக்கக்கூடாது, நோயையும் குணப்படுத்தணும். அப்போது இவங்களையும் ரொம்ப கடுமையாக போய் இது பண்ணிட்டா அது வாழ்க்கைக்கு பாதிப்பு உண்டாயிடும். அதே நேரத்தில் நோயை குணப்படுத்தலைனாலும் நோய் பரவிடும். அப்போ ரெண்டையும் சமமாக பேலன்ஸ் பண்ணி எடுத்துன்னு போகணும். அதுக்கு அனுபவம் தேவை. அந்த அனுபவம் வந்து மு.க. ஸ்டாலின் முதலமைச்சருக்கு அதிகம் உண்டு. அதனால் நான் எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொன்னேன், இவர் வந்துட்டால்னா இந்த நாட்டினுடைய சீர்திருத்தம் கொஞ்சம் சீர்படும். ஏன் சொல்கிறேன்னா, எல்லாரும் வந்து தான் வாழ்க்கை, குடும்பத்து அரசியல் வாழ்க்கை ரெண்டையும் பார்த்தவங்க. ஆனால் ஸ்டாலின் வந்து அரசியலை மட்டும் பார்த்து உலக வாழ்க்கையை மட்டும் பார்க்குறவர். ஏன்னா அவங்க குடும்பம் ஒன்றும் சின்ன குடும்பம் இல்லை, வளர்ந்து போன குடும்பம். இனிமேல் அவருக்கு வேலையே இந்த உலகத்தை சீர் பண்ணுறது தான் வேலை. அப்போது இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியலை மாறுபடும். இன்னொரு 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய அரசியல் செயல்பாடுகள் நிறைய மாறுபடும். அந்த ஆற்றல் அவருக்கு உண்டு. அது மற்றவங்களுக்கு அந்த மாதிரியான அனுபவம் கிடையாது, இவருக்கு அந்த அனுபவம் உண்டு. இந்த அனுபவமாகப்பட்டது மக்களுக்கு நன்மை தரும். இதில் ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, நான் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட சொன்னேன், முதலமைச்சராக ஸ்டாலின் வந்துட்டார்னா ஆஃபீஸர்ஸுக்கு கொஞ்சம் தொந்தரவாக இருக்கும், எந்த நேரமும் அவங்களுக்கு நிம்மதி இல்லாமல் போயிடும். ஆனால் மக்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி அதுதான் நடந்துன்னு வருது. ஏன்னா இவர் 24 ஹவர்ஸும் இதை சுற்றிக்கினே, இப்போ மேயராக இருக்கும்போதே ராத்திரியில் அவர் சுற்றுவார். அப்போது இப்போ முதலமைச்சர் ஆன பிறகு எல்லா பொறுப்புமே அவர் தலையில் தான் விழும். நல்ல பேர் வந்தாலும் அவருக்கு வரும், கெட்ட பேர் வந்தாலும் அவருக்கு வரும். அப்போ அவர் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த ஜாக்கிரதையாக இருக்கும்போது என்ன ஆகும்னா ஆஃபீஸர்ஸுக்கு கொஞ்சம் கெடுபடியாக இருக்கும், ஆனால் மக்களுக்கு நன்மை கிடைக்கும். ஒரு நல்ல கவர்மெண்ட்டு, நல்ல முதலமைச்சர் இந்த நாட்டுக்கு கிடச்சிக்குது. இந்த வாய்ப்பை மக்கள் பயன்படுத்திக்கணும். நமக்கு கட்சியெல்லாம் நமக்கு கிடையாது, பொதுப்படியான நோக்கத்தில் நான் சொல்கிறேன். சுவாமி, என்னுடைய கஷ்டத்துக்கு யார் காரணம்? அதாவது ஒவ்வொரு உலகத்தில் வாழும் அனைவருடைய தனிப்பட்ட முறையான கஷ்டங்களுக்கு யார் காரணம்? அவனே காரணம் சாமி. யார் கஷ்டத்துக்கும் யாருமே காரணம் இல்லை. இப்போது ஒரு பையன் இருக்கிறான், அந்த பையனை தாய் தப்பன் நல்லா வளர்த்தாங்க. அந்த பையன் என்ன பண்ணால், பக்கத்து ஊரில் இருக்கிற ஒரு பொண்ணை சந்திக்கிறான். சந்தித்த உடனே அவன் மனம் கெட்டு போச்சு. மனம் கெட்டு போன உடனே அந்த பொண்ணு பின்னாடியே சுற்ற ஆரம்பிச்சிடுறான். இப்போ அந்த பொண்ணும் நல்ல பொண்ணு, அந்த பொண்ணும் இவனை கண்டதுலேருந்து இவன் கூட சுற்ற ஆரம்பிக்குது. இப்போது 2 பேரையும் தாய் தப்பனார் பிரிக்கிறாங்க. பிரிக்கும்போது இந்த கஷ்டத்துக்கு யார் காரணம்? அவங்கவுங்களே தானே காரணம். இங்கே தாய் தகப்பனும் காரணம் இல்லை, கடவுளும் காரணம் இல்லை. அதே மாதிரி மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் இந்த பிறவிலேயே செய்த துன்பங்களுக்கு திருப்பி அவனே அதை அனுபவிச்சுன்னு வரான். போன பிறவியில் செய்த பாவங்களுக்கு இந்த பிறவியில் அனுபவிச்சுன்னு வரான். என்னுடைய பாவத்தை உனக்கு கொடுக்க முடியாது, உன்னுடைய பாவத்தையும் எனக்கு கொடுக்க முடியாது. ஒவ்வொரு மனிதனுடைய செயலும் மனிதனுடைய துன்பத்துக்கும் காரணம் அவனே தவிர அவன் என்ன பண்ணுவான், பலர் மேலே காரணங்களை சொல்லுவான். அது அறியாமை. அவரால் தாங்க நான் இப்படி ஆனேன், இவரால் தான் நான் இப்படி கெட்டுட்டேன் அப்படின்லாம் சொல்லுவான். ஆனால் அது அறியாமை. இவன் உட்கார்ந்து எது காரணமாக இருந்ததுன்னு சிந்திச்சு பார்த்தான்னா இவனே அதுக்கு காரணமாகும் இல்லையா? இப்போ நான் சாதாரணமாக உட்காந்து இருக்கிறேன். இப்போ நீங்கள் வரீங்க, சாமி ஒரு 10 லட்ச ரூபாயில் ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு வைங்க. நான் இல்லைவங்க எனக்கு வேணாம் அப்படின்னு உட்காந்துருக்கலாம்ல நிம்மதியாக. ஆனால் என் மனசும் ஆசைக்கு உட்பட்ட உடனே நான் உங்கள் கூட வந்து சேர்ந்து 10 லட்ச ரூபா பிஸ்னஸ் பண்ணோம். 10 லட்ச ரூபா லாஸ் ஆகிப்போச்சு. இப்போ கடன் வாங்கி பண்ணி இப்போ கொடுத்தவன் கேட்பான் இல்லை. அப்போ துன்பத்துக்கு உங்களை சொல்கிறதா என்ன சொல்கிறதா? நீங்கள் அனுபவிக்கிற துன்பத்துக்கு நீங்கள் காரணம், நான் அனுபவிக்கிற துன்பத்துக்கு என்னுடைய ஆசையே காரணம். அப்போது இந்த துன்பங்கள் எங்கிருந்து வருது, எப்படி வருதுன்னா என் மனசுக்குள்ள இருந்து என்ன சிறப்பாக வாழ வைக்குது, என் மனசுக்குள்ள இருந்து என்ன துன்பத்தில் ஆழ்த்துது. இதுக்கு அடிப்படை ஆசை. அந்த ஆசை தான் என்னை உருவாக்கி என்னை பல விஷயத்தில் ஈடுபட வச்சு அதில் இன்பம் வர்றதும் துன்பம் வர்றதும் என் மனசாலேயே தான் எனக்கு வருமே தவிர அடுத்தவனால வரவே வராது. எந்த ஒரு விஷயத்தையும் என் மனம் ஏற்றுக்கினா தானே நான் சரின்னு சொல்லுவேன். எந்த மனசு எதை பற்றி என் மனசு ஏற்றுக்கலாம், இதுவானான்னு சொல்ல போகிறேன். அப்போ வேணான்னு சொல்லும் போது எனக்கு துன்பம் இல்லை, வேணும்னு போகும்போது எனக்கு துன்பம் வந்து சொல்கிறது. அப்போது துன்பத்துக்கு அடிப்படை ஒவ்வொரு மனிதனும் அவனே காரணம் சாமி. யாராலையும் துன்பத்தை கொடுக்க முடியாது. அதனால தான் நான் வீடியோவில் சொல்கிறது, நீ செய்த துன்பத்தை நீ தான் அனுபவிக்கணுமே தவிர கடவுள் கூட அனுபவிக்க மாட்டான். சாதாரண இன்றைக்கி பிறந்து நாளைக்கு சாகிற மனிதனுக்கே கடவுள்கிட்ட நம்ம பாவங்களை ஒப்படைக்கலான்னா
கடவுள் பிறப்பு இறப்பு இல்லாத அழியாத பொருள், உன் பாவத்தை ஏற்றுக்குமா? இது சிந்திக்காமல் சொல்லின்னுக்கிறீங்க. சிந்திச்சு பாருங்க. நீ எதை செய்தியோ அதை நீயே அனுபவிக்கணும். அப்போ தான் உன்னுடைய கர்மம் அழியுமே தவிர உன்னுடைய கர்மத்தை யாரும் வாங்க மாட்டாங்க. அப்போ துன்பம்ன்றது என்ன? கர்ம வினையினுடைய பயன். அந்த கர்ம வினை பயனை நம்ம ஒதுக்கி விட்டுட்டோம்னா துன்பத்திலேருந்து நம்ம விலகி வந்துடலாம். அப்படி ஆசையை குறையுங்க, அன்போடு வாழுங்க. அன்போடு வாழும்போது மன நிம்மதி கிடைக்கும். ஆசையோடு வாழும்போது அலைச்சல் தான் கிடைக்கும் சாமி. இதுதான் அவன் பாவம் அவன் அனுபவிக்கிறது. இப்போ சுவாமி, அதாவது நாம் எதை பார்த்து அஞ்ச வேண்டும், எதை பார்த்து அஞ்சக்கூடாது? இறைவனை பார்த்து அஞ்சணும், யமனை பார்த்து அஞ்சக்கூடாது. இறைவன் எப்பவுமே இருக்கக்கூடியவன், நம்ம எப்பவுமே இருக்கக்கூடியவன் இல்லை. அப்போது நம்ம இறைவனை பார்த்து பயப்படுறதில்லை. ஆனால் நம்ம பயம் மரணத்தை பார்த்து பயந்துன்னுக்கிறோம். மரணத்தை பார்த்து பயப்பட வேண்டியதே கிடையாது. ஏன்னா நீ மரணம் அடையிறதே கிடையாது. இது புரியாததால் தான் மரணத்தை கண்டு பயப்படுறான், இறைவனை கண்டு பயப்பட மாட்டேன்றான். இறைவனை கண்டு பயப்படணும், மரணத்தை கண்டு பயப்படாத. நீ வாழுங்காலத்தில் இறைவனுடைய பாதத்தை பூடி, உனக்கு மரண பயமே வராது. ஆத்மா வணக்கம் சாமி. இடகலை பின்கலைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது உணரும்போது சுழிமுனை எப்படி சார் உணர முடியும் சுவாமி? சாதாரணமாக எல்லாராலையும் உணர முடியாது. அது இந்த பாதையில் போகிறவங்களால் மட்டும்தான் உணரும், மற்றவங்களால உணர வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அதில் காற்று போகணும், இவன் போக வச்சா தானே, போக வைக்க முடியாது. 2 மூக்கில் ஓடின்னு இருக்கும். அதான் இடைகளை பின்கலை, அதோடு போக வேண்டியது தான். அதுதான் பிரதோஷம் போட்டு காட்டுது. பிரதோஷத்தினுடைய நிலையே என்ன அப்படின்னா, இந்த அரச மரம் இருக்கும் தெரியுமா, கோயிலுங்களாம் அம்மன் கோயிலுங்கள்லாம் அரச மரம் இருக்கும். அங்கே நடுவில் ஒரு புள்ளியார் வச்சுருக்கோம், 2 பக்கம் 2 பாம்பு கல் வச்சுருக்கோம். அந்த பாம்பு ஒன்றோட ஒன்று சுற்றின்னு 2 கடைசியில் 2 மூஞ்சி 2 பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். நடுவில் சிவலிங்கம். அந்த இடைகளை பிங்களை ஒன்று சேரும்போது கடவுளாக நீ சிவமாக மாறுவேன்றதுக்கு தான் அது அடையாளம். ஆனால் அது வழி தெரியாதமெல்லாம் பண்ண முடியாது. சாதாரண மனுஷனுக்கு மூக்கில் 2 மூக்கில் இந்த மூக்கில் 1 ஹவர் போவோம், அந்த மூக்கில் 1 ஹவர் போவோம். அதான் மனுஷன். இந்த பக்கம் போன மூச்சு உடம்பு சூடு ஏற்றும், அந்த சூட்டை மிதப்படுத்தும் இந்த பக்கம் போகிற சந்திரகலை மூச்சு. இவ்வளோதான் சூரியகலை சந்திரகலை தான் இடைகளை பிங்களை. சுரமுனை கிட்ட எல்லாம் அதெல்லாம் ஞான விஷயம், அதில் தேவையற்ற விஷயம். அதெல்லாம் மீடியாவில் சொல்லின்னு இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போவே இங்கே ஒரு உபதேசம் 2 உபதேசம் வாங்கிவிட்டு பிரம்மஸ்ரீன்னு பேரை போட்டுக்கின்னு குருமார்களை மாறிக்கின்னுக்குறாங்க. இன்னும் நான் இதெல்லாம் மீடியாவில் சொன்னேன்னா இதெல்லாம் அவங்க பாடம் படிச்சுன்னு இருப்பாங்க, அவங்களா சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால் அதெல்லாம் நமக்கு இப்போ புராணங்களையும் ஆன்மீகத்திலையும் அசரீரி குரல் கேட்குதுன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவு உண்மை? அது மூளையில் இருக்கிற நரம்பு வீக் ஆச்சுன்னா அசரீரி குரல் கேட்கும். மூளையில் கோடிக்கணக்கான நரம்புகள் ஓடிங்குதுமா. அது ஒரு கெட்டி பொருளும் கிடையாது, ஒரு தண்ணி பொருளும் கிடையாது இல்லையா, ஒரு மிதமான பொருள் அது. ஆனால் அதில் ஆயிரக்கணக்கான நரம்புகள் ஓடுது. ஏதாவது ஒரு நரம்புகள் விண்ணமாக இருந்ததுன்னா அது அசரி இருக்கு. அது ஏதாவது பைத்தியம் இல்லையா, தெருவில் பைத்தியம் சுற்றுறான்ல, நல்லா அப்பா அம்மா கிட்ட பிறந்தான், நல்லா தான் வாழ்ந்தான். திடீர்னு பார்த்தா வீடு தெரியல, வாசல் தெரியல, எல்லாம் தெரியல, எத்தையோ நம்ம பேசின்னு போகிறான். அது மூளை பாதிச்சது தான். மூளை பாதிச்சது. இந்த தண்ணி அடிப்பான், கொஞ்சமாக தண்ணி அடிக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ணாது. ஓவரா இவன் குடியே வாழ்க்கை, நான் உனக்கு கை காலெலாம் நடுக்க ஆரம்பிச்சிடும். அவன் குடி இல்லைன்னா பயந்துக்கு உட்காந்துப்பான், யாரோ வெட்டுற மாதிரி குத்துற மாதிரி அவனுக்கு தெரியும். ஆனால் அடுத்தவனுக்கு தெரியாது. இது என்ன காரணம்னா, எந்த ஒரு செயலுமே மூளையிலேருந்து இயங்குது. மூளையை இயக்கத்துக்கு ஆன்மா போகணும். என்கிட்ட ஒரு நண்பர் கேட்டார், நம்ம சீடர் தான், ஒரு இந்த மாதிரி விஞ்ஞானம் சொல்லுது மனிதனுடைய இயக்கத்துக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை காரணமே மூளை தான் அப்படின்னு சொல்லி. நான் போகிறேன், திடீர்னு அவர் கேட்டார். நான் சொன்னேன், ஆமாப்பா மூளை தான் காரணம்னா செத்து போனவங்க எல்லாம் மூளையை எடுத்துட்டாங்க. செத்து போனவங்க எல்லாம் மூளை அப்படி தானே இருக்குது, ஏங்க இல்லையா? மூளையை இயக்கிறதுக்கு ஒரு பொருள் ஒன்று, அது பேர் தான் ஆன்மா இல்லையா? இப்போ அங்கே டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுக்கிறாங்க, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி மூளை. ஆனால் டிரான்ஸ்ஃபார்மர் கரண்ட் வரணும், எங்கேருந்து வரணும்? மேட்டூர்லேருந்து வரணும். மேட்டூர் இதுதான் அனல் மின் நிலையம் தான் ஆன்மா மாதிரி. அங்கே வரலன்னா இங்கே எங்கேயும் கரண்ட் வராது இல்லை? அந்த மாதிரி மனித உடலில் இயக்கிறது மூளை, மூளையை இயக்கிறது ஆன்மா.
ஆன்மா இயக்கலைன்னா மூளை செயல் இருந்து போயிடும். அதனால செத்து வந்தாலெல்லாம் மூளை இருக்கும், ஆனால் இயங்காது. உணர்ச்சியும் இருக்காது, உணர்வும் இருக்காது, உறவும் இருக்காது. அதனால எல்லாத்துக்கும் பேஸ் அடிப்படை மனிதனுடைய இயக்கம், ஜீவராசிகளுடைய இயக்கத்துக்கு ஆன்மா தான் அடிப்படை. இங்கே கடவுள்ன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. யாரையாவது கடவுள் செத்து போடணும் வந்து காப்பாற்றிக்கிறாரா எங்கன்னா? இல்லை சாமி. அப்புறம் கடவுள் என்னத்துக்கங்க சொல்லுமா? நம்ம யோசித்து பார்க்கணும். கடவுள் வந்தார், காப்பாற்றினார், போனார், கதையெல்லாம் சொல்லிருப்பான். ஒன்று எந்த கடவுளையும் எவனையும் காப்பாற்றுனது கிடையாது. இவனுக்குள்ள இருக்கிற கடவுள் தான் இவனை காப்பாற்றிருப்பான். அதனால தான் நான் சொல்றது, உனக்குள்ள கடவுளுக்கு அதை தேடுன்றது. சொல்லுமா? மூன்றாவது கண்ணுன்னு உண்மையிலே உள்ளதா சாமி? நான் கூட வெட்டும் வச்சு அடிச்சு பார்த்தோமா, எங்கன்னா திறக்குதா? நீங்க எங்கேயும் திறக்க காணாது. இதெல்லாம் அந்த புழு புலிவுன்னு ஏமாத்தின்னுக்குது. என்கிட்ட அந்தோனி ஜெபராஜன் ஒரு சீடர் இருக்கிறார், கிறிஸ்டின். அவர் கிட்டத்தட்ட அவர் ஒரு 13 வருஷமா என்கிட்ட இருக்கிறார். அவர் இங்கே வராதன்னு கூட தேத்தி விட்டாரு. வரலன்னா நான் செத்து போயிடுவேன்றார். அப்படிப்பட்ட நாளைக்கு வருவார் இங்க. அவருடைய பொண்ணு பாண்டிச்சேரியில் எவனோ மூன்றாவது கண்ணு திறந்து ஆன்மாவை காட்டுறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஜோக் அடிக்கிற விஷயம். மூன்றாவது கண்ணு திறந்தா டாக்டர்லாம் ஆப்ரேஷன் பண்ணி மூன்றாவது கண்ணு வச்சு பண்ண. மூன்றாவது கண்ணுடைய நிலை என்ன? கடவுள் நிலை இல்லையா? அப்ப டாக்டர் எல்லாம் மூன்றாவது கண் திறந்துப்பான், ஆப்ரேஷன் பண்றேன். அவன் முட்டாள்தனமான பேச்சுக்கள் இதெல்லாம். அவனுக்கு வந்து இன்னும் அதை பத்தி அறியாம பேசினுங்கிற விஷயம். மூன்றாவது கண்ணுன்றது இந்த மயிரலு சந்து. ஆனா இந்த உலகமே அதுக்கு தெரியும். அது எங்க இருக்குதுன்னு யார் அறியுது? அதை அறிஞ்சவனுக்கு மட்டும்தான் தெரியும். அதை அறிஞ்சவனும் வெளியே சொல்லக்கூடாது. கண்டவங்கிட்ட சொன்னா அவன் தெரிஞ்சிருவான் ஊரெல்லாம். இல்ல இந்த மூணாவது கண்ணு வெற்றும் போயிடுச்சு தட்டிக்கிறதா? இது எல்லாம் குழந்தைத்தனமான பேச்சு மாதிரிலாம். மக்களுக்கு புரியாமல் இருக்கும் நிலையில் ஞானிகள் அனைத்தும் சூட்சமாகவே உள்ளது. அது எதனால அப்படி சொல்லி வச்சு இப்ப பொழப்பா நடந்துருக்குதம்மா. இன்னும் மக்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா எல்லாரும் பொழப்பாக்கிட்டு இருப்பாங்க. யாரோ இது யாருக்கு தேவை, யாருக்கு புரிஞ்சா போதும்னு எழுதணும். எந்த அவன் அந்த பாதையில போறவனுக்கு புரிஞ்சா போதும், இது எல்லாருக்கும் புரியவானா அப்படின்னு எழுதி வச்சான். ஆனா அப்படி மறைச்சு எழுதி வச்சு இப்ப சில பேர் அதை அந்த வழியில போய் சொன்னவனை வச்சு பொழப்பாய் போச்சு. இப்போ இல்ல தொழிலா தானே நடத்திங்கிறான். ஒன்னும் தொண்டா செய்யலையே அதை. அப்போ இன்னும் எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருந்தா கம்பெனிக்கு மாதிரி ஆகிட்டு இருப்பானுங்க. இப்போ கம்பெனி மாதிரி தான் இருக்குது. ஆன்மீகம் ஒரு கம்பெனி மாதிரி ஆகி போச்சு. இப்போ அங்கே போனால் பணம் கிடைக்கும், அதில் சேர்ந்தா நல்லது நடக்கும், அப்படி ஆகிப்போச்சு. வீடு கட்டிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஞானிகள் மறைச்சி வச்சு சரியான விஷயம். என்ன கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டார், நீங்கள் என்ன எல்லாத்தையும் போட்டு நடு ரோட்டில் ஓட்டிக்கிறீங்க ரகசியத்தில்? உனக்கு தெரியலன்னா நீ விட்டுட்டுப்பா, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிக்கிறேன். ஞானிங்க எல்லாருக்கும் தெரியணும்னா எழுதி வச்சுட்டு போனான். அவன் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு எழுத வேண்டிய வேலையே கிடையாது. ஏன் எழுதி வைக்கணும்? அவனோட போயிருக்கலாம்ல. எழுதி எதுக்கு வச்சுக்கிறான்? எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். யார் தெரிஞ்சுக்கணும்? எவன் இந்த பாதையில் போடுறான் அவன் தெரிஞ்சுக்கணும்னு எழுதி வச்சான். ஆனால் அதை தெரிஞ்சவன் 4 பேர் தெரிஞ்சுக்கணும் சொல்லும் போது அது தொழிலாக மாறி போச்சது. அதனால ஞானிகள் பண்ணது உத்தமமான விஷயம். ஏன்னா மேதைகள் அவங்கெல்லாம் நம்மள மாதிரி மூடருங்க கிடையாது ஞானிகள். அதனால சரியா இந்த உலகத்தை அறிஞ்சு எழுதினாங்க. சுவாமி விவேகானந்தர் பற்றி இறப்பு எல்லாரும் பலவிதமா பேசுறாங்க. உங்களுடைய கருத்து என்னங்க சாமி? மகான் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இப்ப அவருக்கு 39 வயசுல முடிஞ்சு போச்சு. கேசநாதருக்கு எத்தனை வயசுல முடிஞ்சது தெரியலீங்களே. 33 வயசுல முடிஞ்சு போச்சு. அப்படித்தானே சாமி? அவ்வளவு பெரிய மகான் ஏன் 33 வயசுல சாகணும்? மகானுடைய வேலையை என்ன தெரியுமா? அவன் எப்படி சாகறான்றதுல அவன் எதை சொல்ல வந்தான் அந்த உலகத்துக்கு சொல்லிட்டேன்னா போயிடணும். அதான் அவன் வேலை. ஏன்னா அத்தனை மகானும் சிவத்திலிருந்து உதிக்கப்பட்டவன். அவனுடைய வேலையை இங்க செய்துட்டான்னா திருப்பி அந்த சிவத்தோட போய் இணையணும். இதுதான் மகானுடைய வேலை. அவன் எப்போ சாவறான், எப்படி சாவறான்ல. வள்ளலார் நினைச்சிருந்தா ஒரு 1000 வருஷம் உட்காந்துருக்கலாமே. ஏன் 52 வயசுல போயிடணும்? அவங்க அந்த மகான்கள் அந்தந்த காலகட்டத்தில் என்ன சொல்லணும், என்ன செய்யணுமோ செய்யிட்டு போயிடணும். அதான் மகானுக்கு வேலை. அது அவங்களுக்கு வயசே கிடையாது. மனுஷனுக்கு தான் வயசு, மகானுக்கு வயசு கிடையாதுமா. இப்போ வயசுன்னு எதை வச்சு சொல்றீங்க நீங்க? உடலை வச்சு சொல்றீங்களா, உயிரை வச்சு சொல்றீங்களா? உடலை வச்சு. அப்ப இந்த உடல் மண்ணுக்கு தானே போகுது. இதுல என்ன வயசுக்குது? மகான்கள் உடலை பத்தி யோசிக்கிறது இல்லை, அவங்க உயிரை பத்தி யோசிப்பாங்க. அதனால அவங்களுக்கு வயசே கிடையாது.
சுவாமி இப்போ பார்த்தீங்கன்னா மனுஷங்களுடைய அங்க அடையாளங்களை வைத்து சித்தர்கள் வந்து அவங்க இப்படி அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. அதே மாதிரி சாதாரண மனுஷங்க அவங்கள பார்த்து இவங்க இந்த மாதிரி தான் அப்படிங்கிறத சொல்ல முடியுமா சுவாமி? முடியாது, முடியாது. முடியாதால் தான் இவனுக்கு சாதாரண மனுஷன் பேர் வந்துச்சு, முடிஞ்சதால் தான் அவனுக்கு சித்தன்னு பேர் வந்துச்சு. மகாகவி காளிதாசன்னு வடநாட்டில் ஒருத்தர் இருந்தார். அந்த மகாகவி காளிதாஸ் ஒரு படி சாப்பாடுனாக்கா எங்கே வேணா போயிட்டு வருவார். அவர் ஒரு ஆடு மேய்க்கிடுவார். அதை எல்லா கவிஞர்களும் கேட்டு ஒரு அறிவாளிகிட்ட இவன் எத்து போய் விட்டான், அவளை முட்டாள் ஆகணும்னு இட்டு போய் விட்டாங்க. அவ இந்த ராணி அறிவுபூர்வமான கேள்வி கேட்குறான். இவர் வந்து இவருக்கு தகுந்த பதில சொல்லிங்கிறார். அவ ஒதிப்ப ஒன்றுன்றா இவன் ஒதிப்பேன்னு சொல்ற மாதிரி நினச்சிக்கணும், குத்திடுவேன்றான். அவன் என்ன நினச்சினா 5 அடக்கம்னு சொல்ற மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிக்கணும். ஏன்னா இவனுடைய விதி அங்கே வளர வைக்குது. அவன் கடைசியில் அந்த பெரிய கவி ஆகிடுவான். அந்த இதெல்லாம் போய் சக்தி வந்து இவனை பெரிய கவி ஆக்கிடும். அப்போ எல்லா நாட்டிலையும் அவனுடைய கவி பாடுவான். அவன் இந்த ஒரே ஒரு முடி ஒன்று எங்கன்னா கிடச்சிச்சுன்னு சொன்னால் அந்த முடியை எடுத்துன்னு போய் இது யாருடைய முடி அப்படின்னு அவங்ககிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவன் அவளுடைய உடலினுடைய அங்கம் முழுக்க சொல்லிடுவான். அப்போ எவ்வளோ பெரிய மேது விளையாட்டு விஷயமா இது. அந்த மகாகவி வந்து ஒரே ஒரு ரோமத்தை வச்சு ஒரு இதையே பாடிடுறான். ஆனால் இவ்வளோ பெரிய அறிவாளிக்கு அதை பாடினது ஆபத்தை போச்சு. ஒரு ராணியினுடைய முடியை எடுத்து அவன் பாடலை பாடும்போது அவன் தொடையில மச்சம் இருக்குதுன்னு சொல்லி பாடிட்டான். இது என்ன போச்சு, ராணியினுடைய தொடை இவனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும், அப்போ ராணிக்கு இவனுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு மாறி போச்சு. ஆனால் மாறினாலும் மன்னன் வந்து இவன் மேலே தவறா நினைக்கவே இல்லை. அதனால அந்த நாட்டிலேருந்து அவன் கிளம்பிடுறான். அப்படிப்பட்ட மகாகவி வந்து ஒரு முடியை வச்சு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே அவனுடைய உருவத்தை மொத்த அங்கே அடையாளம் அத்தனையும் சொல்லிடுவான். ஆனால் அவன் மகாகவி, நம்ம சாதாரண மனுஷன், யாரை வச்சுன்னு சொல்ல முடியாது. யாரும் அப்படி சொன்னதா எனக்கு தெரியலம்மா. சித்தர்கள் சொன்னான்னா அவன் மனித நிலையை கடந்தவன், அவனால சொல்ல முடியும். சராசரி மனித ஆசையில வாழற மனிதனால சொல்ல முடியாது. இப்போ பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களோட ஆழ் மனசுடைய ரகசியத்தை நம்ம எப்படி சுவாமி தெரிஞ்சுக்கலாம்? பாருமா, ரகசியத்தை யாரும் தெரிஞ்சுக்க கூடாது. தெரிஞ்சுக்கினா அது பெரும் ஆபத்துல போய் முடியும். ஆமாம்மா, இப்போ ஒரு பெண் இருக்குது, அவன் மனசுல ஆழ் மனசுல பெரிய ரகசியம் பொதிஞ்சுக்குது, அடுத்த ஒன்று நினச்சின்னுக்குறான். இவன் கணவனுக்கு இது பார்த்து இது தெரிஞ்சு போச்சுன்னா அந்த வாழ்க்கை என்ன ஆகும்? என்ன ஆகும்? கொலையாயிடும். அதனால யார் மனசுல ஆழ் மனசுல இருக்கிறதையும் யாராலையும் தெரிஞ்சுக்கவும் முடியாது, தெரிஞ்சுக்கவும் கூடாது. தெரிஞ்சுக்கினால் உலகத்துல விபரீதங்கள் ஏற்பட்டு போயிடும். அதனால அது மறைவா இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை. அதை தெரிஞ்சுக்கிற நிலை வந்ததுன்னா ஊர் ரணகலமா மாறி போயிடுமா. அதனால தெரிஞ்சுக்க. சரிங்க சுவாமி. இப்போ ஒருத்தவங்க வந்து தியானம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சரிம்மா, அவங்க தியானத்துல தான் இருக்காங்க அப்படிங்கறத நம்ம எப்படி சுவாமி தெரிஞ்சுக்கணும்? நீ அவனை பத்தி தெரிஞ்சோம், உன்னை பத்தி இல்ல நீ யோசிக்கணும். அவன் தியானத்துல இருக்கட்டும் தூங்கின்னு இருக்கட்டும், நமக்கு என்ன போச்சு? நீ எப்படி இருக்கணும்னு நீ யோசிமா. அதனால தான் நான் பல வீடியோக்கள்ல சொல்லிக்கிறேன், உன்னை பத்தி யோசி, ஊரை பத்தி யோசிக்காத. ஊரை பத்தி யோசிச்சுன்னா நீ கொல்ல போயிடுவேன்னு. அவன் தியானத்துல என்ன இருக்கணும், மூச்சுக்குன்னா இருந்துட்டு போறான். தியானம்ன்றது அவ்வளோ விளையாட்டு விஷயம் இல்லைம்மா. வாயில் இப்போ பேசிக்கிறாங்களே, அது இல்லை தியானம். தியானம்ன்றது தன்னையே தானம் பண்ணணும் கடவுளுக்கு. அதை எவன் பண்ணுவான்? எவனால் பண்ண முடியும்? கோயிலுங்களில் போனால் மூளை கண்ணு மூணு அப்படியே உட்காந்துப்பாங்க. பொண்ணு டைம் ஆயிடுச்சு, ஸ்கூலுக்கு கிளம்பிடுச்சா, காலேஜுக்கு போயிடுச்சா, நான் வேலைக்கு போகணுமே, பொண்டாட்டி சோறு கட்டாலா இல்லையான்னு தெரியலையான்னு கண்ணு மூணு. ஆனால் போகிறவனுக்கு என்ன தெரியும், தியானம் பண்ணிக்கிறாருன்னு நினச்சேன். விழிப்பு நிலையில் இருக்கிறது தியானமே கிடையாது. உன்னுடைய விழிப்பு நிலையை தாண்டி இருக்கிறது தான் தியானம். அதை பண்ணுறது அவ்வளோ விளையாட்டு இல்லை. அது எல்லா இடத்துலையும் உட்காந்தும் பண்ண முடியாது. மூளைக்கு உட்காந்துப்பாங்க.
எல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அது மாதிரி பண்ணுறது தியானம் இல்லை. தியானம் பண்ணுறது அவ்வளோ விளையாட்டுத்தனமாக பண்ண முடியாது. ஒரு குரு இல்லாமல் தியானத்தை எவனாலும் கற்றுக்க முடியாது. அப்படி குரு இல்லாமல் அவன் தியானம் பண்ணுறான்னு சொன்னால் அவன் பல பிறவியாக அதில் வந்திருக்கணும். இப்போ வள்ளலார் இருந்தார், குரு இல்லை. ரமணர் இருந்தார், குரு இல்லை. ராமகிருஷ்ண தாக்கூர் இவங்கெல்லாம் வந்து பிறவியாக அதிலே வந்து கடைசி பிறவியில் வந்து நின்னவங்க. அது மாதிரிக்கிறவன் தான் தியானம் பண்ணுவான். ஞான சம்பந்தம் இருந்தார், 8 வயசுலேயே ஞானம் வந்தது. எனக்கு பிறக்குமா சொல்லு? பிறக்காது. ஒன்று கத்திங்கிறேன், எனக்கு போய் ஞானம் பிறக்குமா? வராது. கத்தாமல் அமைதியாக என்னையே யோசிச்சுருந்தா தான் ஞானம் வரும். அது மாதிரி தியானம் பண்ணுறது கண்ணு மூடின்னு உட்காந்துங்கிறதுலாம் தியானம் ஆகிடாது. கடவுளை தனக்குள்ளே இறங்கும் போது மனிதனுடைய நிலை மாறுபட்டு போயிடும். அவனுக்கு உயிர் இருக்குதா இல்லையான்னு அவனுக்கே தெரியாது. அதான் தியானம். அதை பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. அதனால தான் பாம்பாட்டி ரொம்ப அழகாக சொன்னார், தியானம் பண்ணுறது எப்படிப்பட்டது பண்ணால் உடல் பொருள் ஆவி 3ம் தானம் வாங்கி எங்கள் ஷட்குருன்னார். எல்லாத்தையும் நான் இறைவன்கிட்ட கொடுத்துட்டேன்பா, எனக்குன்னு ஒன்றும் இல்லை. உனக்குன்னு ஒன்றும் இல்லைம்போது நினைப்பு எங்கேருந்து வரும் உனக்கு? சொல்லுமா? அதுதான் தியானம். அது பண்ணுறது அவ்வளோ விளையாட்டு இல்லை. கண்ணு மூடி நீ போனீங்கன்னா எங்கெங்க அப்படியே கண்ணுகள் என்னமோ கடவுளை ஒன்றும் ஒன்றாக்குற மாதிரி. நான் பார்த்தேன்னா நினச்சது பாவம் நினச்சிக்கிட்டு. ஒரு வாட்டி இந்த கோயிலுக்கு போயிருந்தேன், அடையாறு வைத்தீஸ்வரனா மருதீஸ்வரன் அடையாறில் இருக்குது இல்லை, அந்த சிவன் கோயிலுக்கு. அங்கே போயிட்டு சுற்றின்னு வர ஒருத்த வந்து சண்முகின்னு ஒரு பாடம் இருக்குது. அந்த பாடத்தை அந்த கோயிலில் பசங்க ஓடுதுங்க ஓடியாதுங்க, அங்கே உட்காந்து பண்ணின்னுக்குறான். நான் எழுப்பி தீட்டிட்டு வந்தேன், ஏடா இது பண்ணுற இடமாடா இதுன்ட்டு. இது என்ன 4 பேர் பார்க்கறதுக்கோசம் பண்ணிங்கிறியாடான்னு. நம்மக்கிட்ட ஒருத்தன் தான் ஐசிஎஃப்பில், அவன் கிறிஸ்டின், அவன் வள்ளலார் மார்க்கத்துக்கு வந்துட்டான். அவன் என்ன பண்ணுவான், திருவண்ணாமலையில் போய் தலைகீழ தொங்கிக்கின்னுக்குறான். இது என்ன வரவும் போறவன் இவனை பார்த்துட்டு இப்படி தொங்குறா இருப்பார் அப்படின்னு சொல்லணும். உண்மைக்கு செய்கிறவன் மரப்பா செய்வான், புகழுக்கு செய்கிறவன் மைதானத்தில் செய்வான் இல்லையா? இந்த மோர் மார்க்கெட்டு போனால் மோடி மஸ்தானுங்க பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி வேலை இதெல்லாம். ஞானம் இல்லை இது. 4 பேர் பார்க்கணும், என்னை புகழணும். ஞானம்ன்றது புகழறது இல்லைம்மா, தனக்குள்ளவே தான் ஊறி தன்னோடவே கலக்கிறது ஞானம். ஊர் பார்க்குதா பார்க்கலையா, ஊர் பேசுகிறேன்னா பேசலையான்றது ஞானமே கிடையாது, அது அஞ்ஞானம். சொல்லுமா?